வணக்கம். இராமாயண பாத்திரங்களுள் பெண் பாத்திரங்கள் என்று பார்த்து கொண்டு வந்து அதில் மண்டோதரியை பற்றிய அறிமுகத்தை பார்த்தோம். மண்டோதரி எதிர்நிலை பாத்திரமாகிய ராவணனுடைய மனைவி. அவளுடைய தாய் தந்தையர், உடன் பிறந்தார், மக்கள் யார் யார் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அவள் எங்கு அறிமுகமாகிறாள் என்கின்ற அந்த செய்தியையும் பார்த்தோம். கம்பர்ட்டு ஒரு அழகு என்ன அப்படின்னா, அவங்க தூங்குற போது காட்டுவார். அதாவது எப்போவுமே ஒருத்தன் தூக்கத்தில் தான் உண்மையானவனாக இருப்பானான். ஏன்னா அவனால் பொய் சொல்ல முடியாது, அவன் வேறு வகையான தோற்றங்களை காட்ட முடியாது, தன்னை மறந்து தூங்குவான். கைகை தூங்குற போது தான் ஏற்கனவே அறிமுகமாக இருந்தாலும் கூட கூனி அவளை நோக்கி போகிறாளாம். அதாவது அந்த முழு சந்திரனை பிடிக்க போகிற பாம்பு மாதிரி போகிறா அப்படின்னு ஓமை சொல்வார். அதே போல் இங்கே இலங்கைக்கு வந்த அனுமன் அந்த இலங்கை மாநகரத்தினுடைய இரவு நேரத்தில் சுற்றி பார்க்கிற போது சீதை எங்கிருப்பாள் என்று தேடிக்கொண்டு வருகிறான். அப்போது ராவணனுடைய அரண்மனையில் சப்ரபஞ்ச கூடத்திலே அரம்பையரும் மற்றவரும் தேவமகளிரும் கைகால்களை பிடித்து அவர்களுக்கு உபசாரம் செய்ய, சுற்றிலும் அனைவரும் காத்திருக்க, மயில் உறங்குவது போல உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்க்கிறான் அனுமன். இவள் சீதையாக இருப்பாளோ என்று சந்தேகிக்கிறான். அனுமன் அவ்வாறு இவள் சீதையாக இருப்பாளோ என்று ஐயமுற காரணம் என்ன? அவள் அழகு, அவளுடைய அமைதி, அவளுடைய அந்த உருவம். ஆனால் உடனே தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். ராமனை பிரிந்த நம் தாயார் சீதை துயருற்றிருப்பாளே தவிர தூங்க மாட்டாள், இப்படி உறங்க மாட்டாள், இவள் சீதை இல்லை என்று முடிவு செய்கிறான். அனுமனே சீதையோ என்று மயங்குமாறு அழகிய உருவம் கொண்டவளாக இருந்தாள் என்றால் மண்டோதரியினுடைய அழகை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி காட்டப்படுகின்ற அந்த மண்டோதரி, அதுவும் மண்டோதரி என்ற பெயருக்கே சிற்றிடையாள் என்ற பெயர் உண்டு. பெரும்பாலும் இந்த மாதிரியான தீய குணங்கள் கொண்டவருடைய மனைவிமார்கள் அந்தப்புறங்களிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருப்பார்கள், அடிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள், துன்பத்தை வெளிக்காட்டாத புனையா ஓவியமாக இருப்பார்கள். அப்படித்தான் இவளும் இருக்கிறாள். அப்படிப்பட்ட மண்டோதரி எங்கு அலறி வீழ்கிறாள் என்றால், மண்டோதரியினுடைய பெயர் சொல்லுகிற போது 2 இடங்களில் நாம் மண்டோதரியினுடைய பெயரை பார்க்கிறோம். அனுமன் அங்கே அசோகவனத்தை அழித்த பிறகு யோசித்தானாம், எப்படி சீதையை தூக்கி வந்து ராமனுக்கு அவப்பெயரை ராவணன் ஏற்படுத்தினானோ அதுபோல ராவணனுடைய மனைவியாகிய மண்டோதரியை நாம் தூக்கி சென்றால் என்ன என்று யோசிக்கிறான். அது ஒரு பாடலில் கம்பர் சொல்கிறார். நடந்த போரில் மண்ட உதரத்தவள் மலர்குழல் பிடித்து கொண்டு சிறை வைத்திடல் குறைவதுண்டோ. பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். அதே போல அக்ககுமாரனாகிய ராவணனுடைய 2வது மகனை அனுமன் அந்த அசோகவன போர்க்களத்திலே அழித்துக் கொள்ளுகிறான். தரையோடு தரையாக தேய்த்து விடுகிறான். அப்போது ஓடி வந்த இந்திரஜித்தன் தன் தம்பி மாண்டு கிடப்பதை பார்த்துவிட்டு, அக்கன் உலந்தான் அதிகாயன் தான் பட்டான் மிக்க திறத்து உள்ளார்கள் எல்லோரும் வீடினர் மக்களினி நின்றுளான் மண்டோதரி மகனே திக் விஷயம் இனி ஒருகால் செய்யாயோ என்று, ஐயோ மண்டோதரின் மகனாகிய நீ இப்படி இறந்து கிடக்கிறாயே என்று தன் தாயார் பெயரை அவனே சொல்லுகிறான். சொன்னதோடு மட்டுமல்லாமல், இனி நீ எப்படி திக்கு விஷயம் செய்ய போகிறாய், இந்த ஊர் இப்படி ஆயிற்றே என்று கதறி அழுகிறான். அதே நேரத்தில் தாயாராகிய மண்டோதரியும் ஓடி வருகிறாள். வந்தவள் அந்த அக்ககுமாரனுடைய நிலை கண்டு பதறி கதறி அவள் அழுகின்ற அந்த நிலை நம்மை அப்படியே கலங்கச் செய்கிறது. அப்படி கதறி அழுகிறாள். அக்ககுமாரனுடைய பெயரை சொல்லி கதறி அழுகிறாள். ஆனால் அப்போது கூட அவள் ஒரு வார்த்தை தன்னுடைய கணவனை பற்றி சொல்லவில்லை. பின்னர் இந்திரஜித்தனுடைய மரணம் போர்க்களத்திலே நிகழ்கிறது. இப்போது நான் சொன்ன செய்தி எல்லாமே இலங்கையில் நடந்தவைதான். ஆனால் போர்க்களத்திலே இந்திரஜித்தன் மாண்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் மண்டோதரி ஓடி சென்று அழுகிறாள். அழுகிற போது என்ன சொல்லி அழுகிறாள்? என் தலைப்பிள்ளை தலையில்லாத பிள்ளையாயிற்றே என்று அவள் கதறி அவன் உடம்பின் மீது விழுந்து அழுகிற போது, மலையின் மேல் மயில் விழுந்ததென்ன என்று கம்பன் சொல்லுகிற போது நமக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருக்கிறது. அத்தோடு மட்டுமில்லாமல்
இந்த வீழ்ச்சியை பார்த்த மண்டோதரி ஒரு கணம் மயங்கி நிற்கிறாள். நாளை இதுபோல்தானே என்னுடைய கணவனாகிய ராவணனும் வீழ்ந்து கிடப்பான் என்று அவள் அஞ்சி, பஞ்சரி உற்றதென்ன அரக்கரதம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொள்ள விழிந்ததே மீண்டதில்லை, அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்று அமிழ்தில் தோய்த்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையவன் அன்றோ. அதற்கு காரணமாக இருப்பவள் யார்? அந்த அமிழ்தில் தோய்த்த நஞ்சாகிய சீதைதானே. ஐயோ, இந்த நிலை வந்ததே என்று அவள் கதறி அழுகிற காட்சியை பார்க்கிறோம். மண்டோதரியை காட்டுகிற போது அவள் அழகின் அடையாளமாக அமைதியின் உருவமாக காட்டப்படுகிறாள். பிறகு அவள் வருகிற இடங்கள் எல்லாமே துன்பத்தின் உச்சத்தில் இருக்கிற இடமாக காட்டப்படுகிறது. மகன்களுடைய மறைவின் போதுதான் அவள் காட்டப்படுகிறாள். அப்போதும் கூட அவள் கதறி அழுகிறாள் என்று கணவனை ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அக்ககுமாரன் மறைந்தான், இந்திரசித்தன் மறைந்தான், இனி இருப்பது தன் கணவன் மட்டும்தான். இந்த கணவனுக்கும் எந்த நிலை வந்துவிடுமோ என்று அவள் அப்போதே அதை கண்டு பயந்தாள். என்ன ஆயிற்று? அவளுடைய கணவன் இருந்தபோது அவள் எப்படி கதறினாள்? பிறகு அவளுடைய நிலைதான் என்ன? தொடர்ந்து மண்டோதரியினுடைய கதையை பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.